ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் அன்னபாரதி பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஹூஸ்டனில் நாசா விண்வெளி மையத்தில் தாங்க இருக்கிறேன். எக்கச்சக்கமான அமெரிக்கர்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்து இந்த நாசா விண்வெளி மையத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் ஆர்வமாக படையெடுத்து வந்தாங்க. ஸோ அதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியாவிலேருந்து போய் பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸு, நிறைய இடங்கள். அதில் நம்ம ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்த தான், அந்த நாசாக்கு வழியிலேருந்து அந்த போகிற இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த நாசாவை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய இந்த பாருங்கள் சுற்றி எப்படிலாம் இருக்குது பார்த்துங்க. விலங்குகள், மாடு, பெரிய பெரிய மாடு, ஆடு இதெல்லாமே பெருசு பெருசாக கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அவுட்டர் ஸ்பேஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாசாவில் இருக்கக்கூடிய ஹூஸ்டனில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளி மையம். அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவில் மனிதர்கள் விண்வெளி பயணத்துக்கு செல்லக்கூடிய ஒரு இதய பகுதியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹூஸ்டன். ஸோ நிறைய ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான பதில்கள் நீங்கள் இங்கே வந்தால் கிடைக்கும். குறிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போய் நிறைய விசிட் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடியது நிஜமாகவே ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல, அந்த ஒரிஜினல் விண்கலத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். லைவாக நமக்கு இங்கே டெமோ பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு விண்வெளி சுற்றுறதை நம்ம பார்த்தாலே நம்ம லாரியில் வச்சு கொண்டு போகும்போது பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்கும். இது லைவாக ஒரு சேட்டலைட் அவ்வளோ பெருசாக ஒரு சின்ன ஒரு பீஸை வச்சுருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரின் நம்ம நாட்டின் பெருமையை காத்த சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும், கல்பனா சாவ்லாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி விண்கலத்தில் மேலே போய் கீழே இறங்கி தான் நம்மளுடைய பெருமையை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. கல்பனா சாவ்லா அவர்களுடைய ஃபோட்டோலாம் நான் உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. கல்பனா சாவ்லா இதேமாரி விண்கலத்தில் மேலே இருக்கும்போது கீழே இறங்குறதுக்கு ஒரு 16 செகண்டுக்கு முன்னாடியே அந்த விண்கலம் வெடித்து சிதறிடுச்சுங்க. யோசிச்சு பாருங்கள். இல்லாட்டி இன்னும் அவங்க நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் சுனிதா வில்லியம்ஸ் இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 286 நாட்கள் விண்வெளியில் போயிட்டு வந்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் ஒவ்வொரு முறை விண்வெளிக்கு போகும்போது பகவத்கீதை புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போவாங்களாம். இதெல்லாம் நான் மேடையில் சொல்லும் பொழுது அவ்வளோ ரொம்ப ப்ரௌடாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த விண்கலத்தெல்லாம் லைவாக நம்ம சேட்டலைட்டை பார்க்கும் பொழுது அவங்களெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது. நன்றி. போயிட்டு வந்து அந்த ஒரிஜினல் ஸ்பாட்ஸ் வந்து இந்த ரெண்டுங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைவாக நிறைய பேர் வந்து அப்படி பார்த்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பூராமே ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்த வீடியோஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி பேராங்க. இதெல்லாம் ஸ்பேஸுக்கு மேலே போயிட்டு இங்கேருந்து போயிட்டு வந்தவங்களுடைய இது டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சுனிதா மேமோட ஃபோட்டோவும் இருக்குது பாருங்கள். அவங்க 2012 மேலே போயிட்டு வந்திருக்காங்க ஸ்பேஸ்க்கு. ஸோ இதில் கல்பனா சாவ்லா மேமோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் அந்த இது மேலே போனவங்க எல்லா ஃபோட்டோஸும் டீட்டெயில்ஸும் ஃபுல் நாசால. சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்பாங்கல்ல, இவங்க எல்லாமே சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்கள். வந்து பார்க்கறதுல ரொம்ப ப்ரௌடு. Hello everyone and welcome to Training for Tomorrow. My name
name is Ali. My name is Gabe, and for the next 20 minutes, we'll be your astronaut trainers. The legacy of learning that is one of the most essential elements to the Johnson Space. இதான் மேலே போய் படுக்கிற இடம், ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, நம்ம இதுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத லைவாக காமிச்சிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க உள்ளே போயெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எஸ், ஸோ இது வந்து வெளியில் போகிற இடம். இது வெளியில் ஸ்பேஸுங்கிறத லைவாக பார்க்குற இடம். இது மேலே போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம். ஸோ ஒரு உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மினியேச்சராக நமக்கு லைவாக காமிச்சிருக்காங்க. ஹூஸ்டனில் நாசாவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ உண்மையிலேயே விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள். ஸோ அதெல்லாம் தாண்டி ஸ்பேஸில் வந்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நாசாவுக்கு வந்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். பாருங்கள், போகிற மாதிரி ஒரு ஃபீல் காமிக்கமா இதில் ஏற போகிறேன். பெரிய கேன்டீன் வச்சிருக்காங்க பாருங்க. வாவ், சூப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நாங்கள் ஹூஸ்டனில் பார்த்தோங்க. வேறு லெவல். இதில் தான் நாங்கள் ட்ராவலே பண்ணோம். இந்த காரோட நேம் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிகரமாக நாசா பயணம் முடிஞ்சு அடுத்து நாங்கள் போன இடம் சூப்பரான கோவில். போகலாமா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ மதுரை மீனாட்சியெல்லாம் தாண்டி இன்றைக்கி யூஎஸில் ஹூஸ்டன் மீனாட்சி தான் அழகாக இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. விநாயகர் இருக்கிறாரு. ஸோ மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நம்ம விநாயகருக்கு வந்து அடுத்து வந்து இந்த ஒன் வீக்கில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. ஸோ அதனால் விநாயகர் அவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருக்குறாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டில் வந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இங்கே யூஎஸில் வந்து நம்மளுடைய பாரம்பரியமிக்க ஹிந்து கோயில் இருக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ வாங்கல, இந்த கோயிலோட வெளி அமைப்பு மிக பிரம்மாண்டமான அமைப்பு எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். எல்லோருமே நிறைய கேட்டிருந்தாங்க, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஓகேங்க, ஹூஸ்டனில் அமெரிக்காவில் மீனாட்சி அம்மன் கோயிலா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கடவுள் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழாலும், தமிழ் மக்களாலும், தமிழ் ரசிகர்களாலும் இன்றைக்கி அமெரிக்கா ஹூஸ்டனில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலை தரிசித்தாச்சு. ஸோ எல்லா சாமிகளும் உள்ளே இருந்தாங்க. எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அங்கேயும் போய் மக்கள் அழகாக வரவேற்றாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய மனமார்ந்த நன்றி செஞ்சுக்கிறேன். ஆசை நிறைய என்னடா டக்குன்னு கோயிலேருந்து எங்கெங்கே நிற்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. இதை நைட்டு வந்து ஒரு பெரிய மாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அந்த மாலில். ஏன்னா ஒரு பெரிய சுவருங்க, பெரிய வால். அந்த வாலில் வந்து தண்ணி உள்ற மாரி வச்சுருந்தாங்க. அப்பா வேறு லெவல். ஒரு நிமிஷம் வந்து உள்ளே போய் நின்னா அப்படி தலை சுற்றுச்சு. அவ்வளோ தூரம் ரொம்ப 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 பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதைத்தான் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. நடு இடத்துல அந்த மால் பக்கத்தில் சுற்றி இவ்வளோ பெரிய சவுத்தில் தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிமிஷம் கேராச்சுன்னா பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோன்னா யூஎஸில் ஹூஸ்டனில் கோவிந்தன் சாரோட வீட்டில் இருக்கிறோம். ஸோ வீட்டுக்கு பின்னாடி அப்படியே எங்கள் ஸ்விம்மிங் பூலு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே நல்ல தோட்டம், வாழை எல்லாம் வச்சுருக்குறாங்க. பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே பார்ட்டி ஏதாவதுன்னா அங்கேயே பக்கத்துலேயே பண்ணிக்கிடுவாங்களாம். ஸோ இங்கே பறிச்ச லெமன் தான். ஸோ சுண்டக்காய், மிளகாய், தக்காளி, வாழைப்பழம் எல்லாமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது தோட்டத்தில் இருந்து. பாய். உங்கள் அனைவரின் ஆசிகளோடு வெற்றிகரமாக ஹூஸ்டன் பயணமும் அமெரிக்காவில் நல்லபடியாக முடிந்ததுங்க. ஸோ மீனாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், நாசா போனதாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹூஸ்டன் தமிழ் மக்களை ரசிக்க வைப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழ் மக்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். ஸோ அத்தனை பேருக்கும் பெரிய 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 மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிடுறேன். ஸோ அடுத்து நான் எந்த ஸ்டேட் போனேன் அப்படிங்கிறதையும் நான் மறக்காமல் பதிவிடுறேன். ஸோ மாலு எல்லாமே என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு பயணம் இனிதான ஒரு பயணமாக அமையட்டும். நிறைய வீடியோவோடு சேர்த்து புகைப்படங்களும் உங்களுக்கு நான் இதில் இணைத்திருக்கிறேன். நிச்சயமாக பாருங்கள். யாரெல்லாம் ஹூஸ்டனில் இருக்கக்கூடிய இந்த நாசாவுக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெலாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோவிந்தன் சார் வீட்டில் சூப்பராக நம்ம பூனைக்குட்டியோடையும் சேர்ந்து செம்மையாக விளையாண்டாச்சு. அருமையான தோட்டத்தோடு சேர்ந்து இனிமையான ஒரு பயணமாக இது முடிந்தது. ஸோ ஹூஸ்டன் மக்களுக்கும் ஹூஸ்டன் தமிழ் சொந்தங்களுக்கும், சிறப்பாக ஹூஸ்டனில் இருக்கக்கூடிய எங்களை அழகாக கவனித்த ஹூஸ்டன் தமிழ் பெண்களுக்கும் பெரிய 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 மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்வது உங்கள் அன்னபாரதி. தொடரட்டும் நம்மளுடைய நட்பு, என்றும் நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. டாடா.